Hello folks, welcome back to TechFit Tamil. நான் சுதர்ஷன். Realme அவங்களோட 14X 5G ஸ்மார்ட்போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து லான்ச் ஆயிருக்கு. 14,999 ரூபீஸ்க்கு வந்து பேஸ் வேரியன்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல வாட்டர் ப்ரூஃப், ஷாக் ப்ரூஃப், மிலிட்டரி கிரேட் எல்லாம் கொடுத்து ரக்கட் மான்ஸ்டரா வந்து நாங்க வந்து லான்ச் பண்ணிருக்கோம் அப்படின மாதிரி ஹைப் எல்லாம் பண்றாங்க. சோ அவங்க கொடுக்கிற ஹைப்புக்கு வந்து வர்த்தா பட்ஜெட் செக்மெண்ட்னு க்ளைம் பண்றனால வேல்யூ ஃபார் மணியா அப்படின்றத கிளியர் கட்டா வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு லான்ச் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டிசம்பர் 18th வெனஸ்டே தான் வந்து லான்ச் ஆயிருக்கு இந்த ஃபோன். இந்த ஃபோன் வந்து ஸ்டைலிஷான டிசைன் வித் 3 கலர்ஸ்ல வந்து இருக்கு. கிறிஸ்டல் பிளாக், கோல்டன் க்ளோ அண்ட் ஜுவல் ரெட் அப்படின்ற 3 கலர் வேரியன்ட்ஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பிரைஸ் பத்தி பேசணும் அப்படின்னா இது ஒரு சூப்பர் ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் லைட் வெயிட்டும் கூட 7.99 mm திக்னஸ் அண்ட் 197 கிராம்ஸ் தான் இதோட வெயிட். ரொம்பவே லைட் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஹைலைட்டடான ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுல IP69 அண்ட் 68 கான வாட்டர் ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபோன்ஸ்ல இதுக்கு முன்னாடிலாம் அப்படின்னா ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்து கொடுப்பாங்க. சோ தப்பி தவறி லைட்டா வந்து ஸ்பிளாஷ் வந்து பட்டுருச்சு அப்படின்னா ஒன்னும் ஆகாது அப்படின மாதிரி வந்து க்ளைம் பண்ணுவாங்க. பட் இந்த IP69 பாத்தீங்க அப்படின்னா போன் தண்ணிக்குள்ள தெரியாம வந்து விழுந்துட்டாலோ இல்ல ஷவர் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த போன் நனைஞ்சிட்டாலோ இந்த ஒரு ப்ராப்ளமே வந்து ஆகாது அப்படின மாதிரி வந்து க்ளைம் பண்றாங்க. சோ இப்போ ரீசன்ட் டைம்ஸ் லான்ச் ஆகிற நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுக்குறாங்க. சோ எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்க போகுது அப்படின்றது வந்து தெரியல. நானுமே வந்து யூஸ் பண்ணி பார்க்கல. சோ பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி மிலிட்டரி கிரேட் 810H சர்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. மீனிங் இது ஒரு ரகடான ஸ்மார்ட் போன். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் வந்து இது வந்து தாங்கும் அப்படின மாதிரி வந்து க்ளைம் பண்றாங்க. நெக்ஸ்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் MediaTek Dimensity 6300 சிப்செட்ல வந்து ரன் ஆகுது. இதுக்கு முன்னாடி இந்த சிப்செட் யூஸ் பண்ணிருக்க ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் அண்ட் 5G கனெக்டிவிட்டிக்கு நல்லாவே வந்து இருந்திருக்கு. சோ கண்டிப்பா ஒரு ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். டிஸ்ப்ளேன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல 6.67 இன்ச் ஒரு பெரிய டிஸ்ப்ளே HD+ IPS LCD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். மேக்ஸிமம் பிரைட்னஸ் பொறுத்தவரை 625 nits வந்து கொடுத்திருக்காங்க. 625 nits அப்படின்றது இன்டோர் அண்ட் அவுட்டோருக்கு விசிபிலிட்டி பெர்ஃபெக்ட்டாவே வந்து இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. பட் டிஸ்ப்ளேல எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஈவன் தோ இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணியிருந்தாலுமே டிஸ்ப்ளே இன்னும் வந்து HD+ IPS LCD டிஸ்ப்ளே கொடுக்கிறது வந்து அப்கிரேடே இல்லாத மாதிரி வந்து இருக்கு. இதோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா AMOLED டிஸ்ப்ளே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அப்படி இருந்தும் Realme மறுபடியும் இதே மிஸ்டேக்ஸ் வந்து பண்றது எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கல. பட்ஜெட் செக்மெண்ட்ல நல்ல ஒரு ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணனும் அப்படின்னா டிஸ்ப்ளேல கண்டிப்பா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு கரெக்டான ஸ்பெக்ல வந்து லான்ச் பண்ணனும். HD+ IPS LCD எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட காம்படிட்டர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னமும் Realme அதே வச்சு ஓட்டிட்டு இருக்கிறது வந்து என்ன சொல்றதுனே வந்து தெரியல. சோ இந்த 120 Hz மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் வந்து யாருமே வந்து கேட்கல. மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் பாத்தீங்க அப்படின்னா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை மிஞ்சி போனா 90 Hz வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எது தேவையே இல்லையோ அந்த ஃபீச்சர் தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல 120 Hzலாம் யாருமே வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்க போறது இல்ல. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்றனால அப்படி இருக்கும்போது 120 nitsலாம் வந்து தேவையே இல்லாது. சோ அதுக்கு பதிலா நல்ல ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு காம்படிட்டிவா வந்து இருந்திருக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் பேட்டரின்னு பாத்தீங்க அப்படின்னா 6000 mAh கான மேசிவ் பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்தவரை 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஓகே தான். ரொம்ப ஆகா ஓகோ அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின மாதிரி சொல்லலாம். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல சோனிக் வேவ் வாட்டர் எஜெக்ஷன் ஃபீச்சர் வந்து இருக்கு. சோ ஸ்பீக்கர்ஸ்ல வாட்டர் வந்து போயிருச்சு அப்படின்னா இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்க ஸ்பீக்கர்ஸ்ல இருக்க வாட்டர் வந்து எஜெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச் ஃபீச்சர் வந்து இருக்கு. சோ உங்க கை ஈரமா இருக்கப்போ நம்ம வந்து டிஸ்ப்ளே அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. சோ அந்த மாதிரி டைம்ல இந்த ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச் ஃபீச்சர் இருக்கனால வெட் ஃபிங்கரா இருந்தாலுமே நீங்க வந்து ஈஸியா போன் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட் கேமரா அண்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரியர் சைடுல 50 மெகா பிக்சல்ல ஒரு பிரைமரி கேமரா கொடுத்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடுல 8 MP கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. வீடியோ கால்ஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டீசன்டான பிக்சர் குவாலிட்டி வந்து இருக்கும். ஆடியோ பொறுத்தவரை ஹை ரெஸ் ஆடியோ சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது ரொம்பவே நல்ல விஷயம். சோ ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதோட பிரைஸ் அண்ட் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டு பிரைஸ் வேரியன்ட்ல வந்து லான்ச் ஆயிருக்கு. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியன்ட் 14,999 ரூபீஸ்க்கு வந்து செல் பண்றாங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு அந்த வேரியன்ட் 15,999 ரூபீஸ்க்கு வந்து செல் பண்றாங்க. Flipkart அண்ட் Realmeயோட அபிஷியல் வெப்சைட் ரெண்டுலயுமே வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயுமே வந்து செல் பண்றாங்க. இன்ட்ரோடக்டரி ஆஃபரா 1000 ரூபீஸ் பேங்க் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ்டெண்டட் 1 இயர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஆஃப்லைன் பையர்ஸ்க்கு EMI ஆப்ஷன் அண்ட் எக்ஸ்டெண்டட் வாரண்டி ரெண்டுமே வந்து இருக்கு. ஃபைனலி இதுல கொடுத்திருக்க ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்த போன் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டெய்லி யூசேஜ்க்கு சோஷியல் மீடியா ப்ரௌசிங் ஆர் கேஷுவல் கேமிங்க்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். ஹெவி கேமிங் ஆர் ப்ரொஃபஷனல் கேமரா யூசேஜ்க்குலாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்கும். இந்த பிரைஸ் ரேஞ்சில 5G டியூரபிலிட்டி அண்ட் கிரேட் பேட்டரி வேணும் அப்படின்னா Realme 14X 5G டெஃபினட்டா நீங்க வந்து வாங்கலாம். பட் ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி HD+ IPS LCD டிஸ்ப்ளே தான் வந்து கொடுத்திருக்காங்க. காம்படிட்டர்ஸ் எல்லாம் AMOLED டிஸ்ப்ளே கொடுக்கறப்போ ஸ்டில் LCD டிஸ்ப்ளே வந்து செல் பண்றது இதுக்கு ஒரு டிராபேக். மத்தபடி ஓவராலா பாக்குறப்போ இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு வர்த்தா தான் வந்து இருக்கு. அண்ட் இதோட பை லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. இதோட பிரைஸ் அண்ட் அவைலபிலிட்டி வந்து செக் பண்ணி பாருங்க. சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட்ஸ் வந்து கேளுங்க, உங்களுக்கான ரிப்ளை வந்து பண்ணுவேன். இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ற வர உங்களிடம் இருந்து விடைபெறும் சோஷன் ஃபார் டெக் வித் தமிழ். நன்றி.